ஸோ வணக்கம் பாய்மாஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குஷி கேமிங். நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர் தான். அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ் ரேங்க் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் அந்த லைக் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட்டு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ரைட்டு வாங்க போகலாம், ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். நான் ஷார்ட் பண்ணோம், அந்த ஷார்ட் ட்ரெயின் தான். நம்ம வந்து பிஸ்டல் எடுத்துகிட்டு நான் எங்கள் டீம் வாலில் இருக்க எல்லாருமே வந்து போக ஆரம்பித்தோம். எங்கிட்ட இருக்காங்க அப்படின்னு நாங்கள் போகிறப்ப தான் என்ன நினச்சேன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்கிட்ட சுட ஆரம்பிச்சிட்டாங்க. விட்டுறாங்க எங்கள் டீமே நீ எப்படி சுடலாம் அப்படின்னு நான் அவங்ககிட்ட போய் சுடலாம் போகிறப்ப தான் எனக்கும் ஒரு நாள் வந்து என் டீம் வாழை வந்து போட்டு விட்டுருக்கேன். அப்படின்னு வந்து என்னையே போட்டு தள்ளுறான். அவன் என்னை முழுசாக போட்டு தள்ளணும்னு சொல்லி என் பக்கமே பாம்பு போட்டு தூக்கி போட்டான். அப்போ எங்கள் டீம் வாலில் வந்து ஒருத்தர் மட்டும் தான் உயிரிட இருந்தான். எங்கிட்டா ஓடுறன்னு பார்த்தா அவன் ஓட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கான். போயிட்டு கேஸ் முடிச்சுடுவான் போல இருக்கும். நாங்கள் பார்த்துட்டு இருந்தா அவன் அந்த இனிமே என்னோட போட்டு போயிட்டுருக்கான். அவன் உன்னை ட்ராப்பில் கூட உருவாக்கிக்கலான்டான் நாங்கள் வந்து இங்கே சொல்லணும். அவன் அங்கிட்டு போய் சூப்பராக போட்டு தள்ளிட்டான். பாயமா ஸ்டார்டான போடு எங்கிட்ட இருந்து இன்னும் ஒரு நாள் வந்துட்டான். அவங்ககிட்ட இருந்து இப்படியே வந்து இவன் நம்மளால் வந்து போகிறக்குள்ளே அவனை ஒரே விதத்தில் போட்டான். ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து 1க்கு முட்டைன்னு வந்து எங்கள் டீம் வந்து முட்டை எடுத்துருச்சு. அதனால் அடுத்த மேட்ச்சில் நாங்கள் வெறியான நாங்கள் என்ன கண்ணு தெரியுமா எடுத்தோம் தெரியுமா உங்களுக்கு? A994 தான் நாங்கள் வந்து எடுத்தோம். இந்த கண்ணை நாங்கள் எடுத்துகிட்டு என்ன பண்ணோன்னு தெரியுமா உங்களுக்கு? ரைட்டுன்னு சொல்லி சரின்னு சொல்லி நாங்கள் அப்படியே போக ஆரம்பித்தோமா. நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நான் அது போகலான்னு சொல்லி நான் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்கிட்ட இருந்து பார்த்தா வந்து எனிமீஸ் தான் வந்து இருக்கிறாங்க. சேர்றா நம்ம வந்து இந்த ஸ்கோப்பை வச்சுட்டு அங்கிட்ட இருந்து பார்த்துட்டு இருந்தா எல்லாருமே செத்துட்டாங்க. நம்ம வரக்குள்ளேயே மாடா எல்லாரையும் கொண்டுட்டீங்க அப்படி நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். விடுங்க அந்த ரூபா நம்ம ஜெயிச்சுக்கோன்னு சொல்லிட்டு நான் என்ன தெரியுமா பண்ணேன், அதே கண்ணோட தான் நான் போனேன். ரைட்டுன்னு சொல்லி க்ளோவால் வந்து வாங்கி போட்டேன். ஏன்னா க்ளோவால் இருந்தால் தான் நம்மளால் வந்து ஷீல்டை போட்டுட்டு நம்மளால் தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு நான் க்ளோவால் எடுத்துகிட்டு போயிட்டேன். சரின்னு சொல்லிட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிட்டுருக்கப்போ தான் இங்கிட்டிருந்து ஒருத்தன் வந்தான். நாங்கள் போட்டதில்ல அவன் அங்கிட்டு போய் ரிவ்யூனான்னு சொன்னான். தம்பிக்கு ஒரு போட்டுட்டு அதுக்கடுத்து அவங்க டீம் மேலே வந்து மேலே இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு போடலான்னு சொல்லிட்டு நான் மேலே போக என் டீம் ஆளுங்க எல்லாரும் அங்கே போயிட்டாங்க. சரிடா இருங்கடான்னு சொல்லிட்டு நானும் அங்கிட்டு மேலே வரலான்னு பார்க்கக்குள்ள ஒருத்தவன் தான் இருக்கான்னு வர சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட ஒருத்தன் நமக்கே ஆட்டம் காமிச்சிக்கிட்டு இருக்கான். நாங்கிட்டு பார்க்க அவன் நம்ம எதிரி நம்ம டீம் ஆல் பிளேஸில் இருந்துட்டு அவன் ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு ஹெட் ஷாட் மாதிரி வச்சலான்னு பார்க்குறதுக்குள்ளேயும் அவன் அந்த நேரம் விழுந்துச்சான். அவனை நம்ம டீம் ஆளுகளே வந்து போட்டு தள்ளிட்டாங்க எப்படியோ. அதுக்கடுத்து என்ன நினச்சுன்னு தெரியுமா? அடுத்த மேட்ச்சில் தான் நம்ம பார்க்க முடியும். 2க்கு 1 அந்த மாதிரிக்கு நாங்கள் வந்து விரும்பப்போ தான் உங்களுக்கு இன்னொன்று ஒரு கன் வந்து எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்தாங்க. சரிறான்னு நாங்களும் வந்து எடுக்கலான்னு வந்து இந்த அப்போ நான் எல்லாத்தையும் நாங்கள் என்ன அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஒன்றுமே நடக்கலை. ரைட்டு வாங்க போகலான்னு சொல்லிட்டு எங்கள் டீம் மேலே இருக்கிற எல்லாருமே வந்து ஃபுல் ஃபார்மில் நாங்கள் வந்து இருக்க இன்னும் கேட்டை திறந்து விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி எப்படியோ கேட்டை திறந்து விட்டாங்கன்னு சொல்லி கொடுக்குட்டு நாங்கள் அடுக்கு ஓட அங்கிட்டு இருந்து பார்க்கும் போது எங்கே இந்த இனிமே காணோம். சரிடா நாங்களும் வந்து போய் பார்க்க இங்கிட்டுமே எவனையுமே காணோம்.
ரைட்டு எங்கிட்ட வந்து போடுறான் அப்படின்னு வந்து எங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு. சரிடா எங்கிட்ட இருந்து தான் போடுறான் அப்படின்னு வந்து பார்க்கக்குள்ள அங்கே ஒரு டைம் போட்டுக்கிட்டு இருந்தான். சரிறான்னு போய் அவனை பக்கத்தில் போய் போடுறான். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் அவனுக்கும் ஒரு லாக்கை போட்டு ஆஹா நமக்கோட சிலந்த வேலையை போட்டு தள்ளிட்டான். ரைட்டுமா ரிவ்யூ கொடுத்துருமா அவனுக்கு அப்படின்னு சொல்கிறக்குள்ள அவளுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துட்டு நம்ம டீம் ஆளுக வந்து எல்லோரும் சேர்ந்து அந்த வில்லன் டீம் ஆளை வந்து போட்டு தள்ளுறதுக்காண்டி அவன் ஒருத்தவன் தான் இருந்தான்னு சொல்லி எல்லாருமே பவராக போக ஆரம்பித்தோன்னு சொல்லி நான் போனான். பயப்புலிக்கு அவனுமே என் பக்கத்தில் வரவே இல்லை. நான் மட்டும் தனியாக நின்று அவனை போட்டு தள்ளிட்டேன். எப்படி இந்த வெற்றி மரணமா அப்படின்னு நான் அவங்ககிட்ட கேட்க ரைட்ரான்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் 3-1 அப்படின்னு நாங்கள் வந்து இருக்கக்குள்ள நாங்கள் வந்து அந்த ஷீல்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு சரி நான் இந்த மஷ்ரூம் வந்து எடுத்துகிட்டு வேறு ஏதாச்சும் கண் எடுப்போமான்னு பார்த்தேன். ஒரு கண்ணா வந்து ரைட்டுன்னு சொல்லி ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ரைட்டு வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் வந்து போகலான்னு சொல்லிட்டு போனால் ரெண்டுமே ஒரே கண்ணா ரைட்டுன்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டேன். நிற்கக்கூடாது அவனுக்குள்ளே ஒருத்தன் இருக்கான் அவனை போட்டு நம்ம அடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் தெரிகிறான். என் பாதி என்ன சொன்னால் எங்கிட்ட இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஒருத்தவனுக்கு ரைட்டு சரி நம்ம டீம் ஆளுக்கு எல்லோரும் அங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் என் டீம் ஆளுக்கு இருக்கிற பக்கமாக போய் பார்க்கலான்னு சொல்லி போனால் எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. போட்டு தள்ளிட்டாங்க. அவ்வளோதான் நாங்கள் வின்னிங்ஸ் ஆகிட்டோம்ல. சரி பாக்கியம்மா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா வந்து இந்த மாதிரி நிறையா ஃப்ரீ ஃபயர் வீடியோ வந்து தான் வரும். ஓகே பாய் ஃப்ரம் கோஜி கேமிங் கைஸ். பாய் பாய். ரைட்டு நம்ம கோல்டு 1 போயிட்டோம் பாக்கியம்மா.